வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்று நாம பார்க்க போகிற வகுப்பு என்னவென்றால் சும்மா. தமிழில் நாம் அதிகமாக சும்மா சும்மா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதை நாம ஆங்கிலத்தில் எப்படி பேசலாம் என்று பார்க்கலாம். சும்மா என்பது தமிழ்ல ஒரு பேச்சு வழக்கு. ஆதலால் சும்மா என்பதற்கு நேரடியாக ஆங்கிலத்தில் இதுதான் என்று பேச முடியாது. அப்படின்னா தமிழில் சும்மா என்ற வார்த்தையை எந்த பொருள்ல எந்த சூழல்ல பயன்படுத்துறோம் என்பதை பொறுத்துதான் ஆங்கிலத்தில் பேச வேண்டி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா சும்மா இங்கே வராதே. சும்மா சும்மா இங்கே வராதே அப்படின்னா இந்த இடத்துல சும்மா சும்மான்றது அடிக்கடி இங்கே வராதே. அப்ப ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் ஹியர் ஆஃபன். ஸோ ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அடுத்து சும்மா உட்காராதே. சும்மா உட்காராதே அப்படின்னா என்ன பொருள்? இந்த இடத்துல சும்மான்றது சோம்பேறியாய் உட்காராதே. டோன்ட் சிட் ஐடல். ஓகே, அடுத்து நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்ப நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு வேலையும் இல்லாம சோம்பேறியா உட்கார்ந்துருக்கிறேன் பொருள். அப்ப ஆங்கிலத்துல பேசும்போது ஐ எம் சிட்டிங் ஐடல். ஓகே, அடுத்து ஒரு பட்டம் முடிக்கிறது சும்மாவா? ஒரு பட்டம், ஒரு டிகிரி முடிக்கிறது சும்மாவா? அப்ப இந்த இடத்துல சும்மான்றது என்னது? எளிதா, ஈஸியா, அந்த மாதிரி பொருள்ல வர்றதுனால ஆங்கிலத்துல பேசும்போது இஸ் இட் ஈஸி டு கம்ப்ளீட் யுவர் டிகிரி? அப்ப டிகிரி முடிக்கிறது ஈஸியா, அப்ப இந்த இடத்துல எளிதுன்ற பொருள்ல வருது. அடுத்து உன் தங்கை வீட்டிற்கு போகும்போது சும்மா போகாதே. உன் தங்கை வீட்டிற்கு போகும்போது சும்மா போகாதே அப்படின்னா இந்த இடத்துல சும்மா அப்படின்னா வெறும் கையோடு போகாதே. அப்ப ஆங்கிலத்துல எப்படி பேசலாம்? டோன்ட் கோ டு யுவர் சிஸ்டர்ஸ் ஹவுஸ் எம்டி ஹேண்டட். ஸோ எம்டி ஹேண்டட் அப்படின்னா வெறும் கையுடன். அடுத்து சும்மா சொல்லாதே. சும்மா கதை அளக்காதே. சும்மா ரீல் விடாதே. ஸோ இது போல நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன பொருள்? பொய் சொல்லாதே. அப்ப ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? டோன்ட் லை. அடுத்து சும்மா சும்மா அதையே சொல்லாதே. சும்மா சும்மா அதையே சொல்லாதே அப்படின்னா ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லாதே பொருள். அப்ப ஆங்கிலத்துல பேசும்போது டோன்ட் ரிப்பீட். ஓகே, அடுத்து நான் இந்த மிதிவண்டியை சும்மாதான் வைத்திருக்கிறேன். அப்ப சும்மாதான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா பயன்பாட்டில் இல்லைன்னு பொருள். அப்ப அந்த மிதிவண்டியை நான் பயன்படுத்துறது இல்லை. அப்ப ஆங்கிலத்துல பேசும்போது ஐ டோன்ட் யூஸ் சைக்கிள். அப்ப நான் இந்த சைக்கிளை பயன்படுத்துவது இல்லை. ஓகே, அடுத்து இந்த அட்டை பெட்டி சும்மாதான் இருக்கு. இந்த அட்டை பெட்டி சும்மாதான் இருக்கிறது அப்படின்னா இது சும்மாதான் இருக்கு, காலியா தான் இருக்கு, வேணும்னா எடுத்துட்டு போங்க. அப்ப திஸ் பாக்ஸ் இஸ் எம்டி. அப்ப இந்த இடத்துல சும்மாதான்ன்றது என்னது? எம்டின்ற பொருள். அடுத்து பாருங்க, சும்மா இரு. சும்மா இரு அப்படின்னா பேசாம இரு, அமைதியா இருன்னு பொருள். அப்ப ஆங்கிலத்துல எப்படி சொல்லணும்? கீப் குவைட். கீப் குவைட். அடுத்து பாருங்க, அவன் இங்கு சும்மா வரமாட்டான். அவன் இங்க சும்மாலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்றோம். அப்ப சும்மாலாம் வரமாட்டான் அப்படின்னா எந்த காரணமும் இல்லாம அவன் இங்கு வரமாட்டான். அப்ப ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? He doesn't come here without any reason. அப்ப எந்த காரணமும் இன்றி அவன் இங்கு வருவதில்லை. ஓகே, அப்ப அவன் வந்தா காரணத்தோட தான் வருவான். எந்த காரணமும் இல்லாம அவன் இங்க சும்மாலாம் வரமாட்டான். அதனாலதான் இது சிம்பிள் பிரசன்ட்ல நம்ம பேசிட்டோம். He doesn't come here without any reason. ஓகே, அடுத்து பாருங்க, நாங்க சும்மா தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப 4 நண்பர்கள் இருந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு நண்பரை மட்டும் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் வருவான். என்னப்பா என்னைய மட்டும் விட்டுட்டு நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? இல்லப்பா நாங்க சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப நாங்க சும்மா தான் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னா we are just talking. We are just talking. அப்ப இந்த இடத்துல சும்மாதான்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? just. ஓகே, அடுத்து பாருங்க,
நான் இதை சும்மா தான் வாங்கினேன். நான் இதை சும்மா தான் வாங்கினேன் அப்படின்னா ஃப்ரீயா வாங்கினேன். நான் காசு கொடுத்துலாம் வாங்கல. ஸோ ஆங்கிலத்துல எப்படி பேசலாம்? ஐ பாட் திஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஐ பாட் திஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னா நான் ஃப்ரீயா தான் வாங்கினேன் இதை. ஓகே, அடுத்து பாருங்க, கோவப்படாதே, சும்மாதான். நம்ம ஏதாவது விளையாட்டா பேசுவோம் ஒரு நேரம். அப்ப நம்ம விளையாட்டா பேசுறது எதிராளிக்கு கொஞ்சம் கோபப்படுத்தும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கோவப்படாதே, சும்மாதான்ப்பா, விளையாட்டாதான், வேடிக்கைக்காக தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல எப்படி ஆங்கிலத்துல பேச வேண்டி இருக்கும்? டோன்ட் கெட் ஆங்கிரி, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். விளையாட்டாதான். ஐ எம் ஜஸ்ட் கிடிங். சும்மாதான், விளையாட்டாதான். நான் இது சீரியஸா நான் எந்த இதுவும் சொல்லல. ஒரு வேடிக்கைக்காக தான் இதை சொன்னேன், கோவப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அல்லது ஐ எம் ஜஸ்ட் கிடிங். ஓகே, அடுத்து பாருங்க, அவன் சும்மா ஏதாவது கைபேசியில விளையாடி கொண்டே இருப்பான். அவன் சும்மாவே இருக்க மாட்டான். அவன் சும்மா ஏதாவது மொபைல்ல விளையாடிக்கிட்டே இருப்பான். அப்படின்னா என்ன பொருள்? எப்பவும் அவன் மொபைல்ல விளையாடிக்கிட்டே இருப்பான் பொருள். அப்ப ஆல்வேஸ். அப்ப ஆங்கிலத்துல எப்படி பேசலாம்? He always plays on his mobile. He always plays on his mobile அப்படின்னா அவன் எப்பொழுதுமே மொபைல்ல விளையாடி கொண்டு இருப்பான். அப்ப அவன் சும்மா விளையாடிக்கிட்டே இருப்பான். ஓகேயா? அடுத்து இந்த இடத்துல பாருங்க, அடுத்த வீடியோவிற்கு செல்வதற்கு முன் சும்மா ஒரு லைக் பட்டனை அழுத்துங்க. ஓகே, அப்ப சும்மா ஒரு லைக் பட்டனை அழுத்துங்க அப்படின்னா சாதாரணமா போற போக்குல அப்படின்ற பொருள். அப்ப அது ஆங்கிலத்துல எப்படி சொல்லியிருக்கோம்? Just hit the like button before moving on to the next video. Just hit the like button before moving on to the next video. ஸோ அடுத்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க. இந்த வகுப்பு உங்களுக்கு நன்றாகவே புரியும்னு நம்புறேன். நன்றாக புரிந்தது என்றால் இந்த லிங்கை உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுடைய பார்வைக்கு வர வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கான் ஆளையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி, விடைபெறுகிறேன்.